கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 40:4. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Psalm 40:4. Blessed is the one who trusts in the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கர்த்தரை முழுவதுமாய் நம்பினார்கள். கர்த்தர் அவர்களை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி நன்மையும் செம்மையுமான பாதையிலே நடத்தினார். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட சவுல் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பவுலாக மாற்றப்பட்டார். பவுல் ஒரு முறை 216 பேரோடு கூட கப்பர் சேதத்தில் அகப்பட்டு கொண்டார். தன்னுடைய முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல் வைத்தார். கர்த்தர் அத்தனை பேரையும் காப்பாற்றினார். மெலித்தா தீவிலே ஒதுங்கினார்கள். அங்கு அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. பின்பு கர்த்தர் அவர்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்தார் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கிறோம். இன்று நீங்களும் நானும் யார் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? பணத்தின் மீதிலா, உறவினர்கள் மீதிலா, உறவுகளின் மீதிலா, அரசியல்வாதிகளின் மீதிலா? எல்லார் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டு விடுவோம். கர்த்தரை முழுவதுமாய் நம்புவோம். அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீண்டிடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எங்கள் நம்பிக்கையே பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த 2024 ஆண்டிலே பஞ்சம், பசி, பட்டினி இவற்றால் பாதிக்கப்பட்ட 295 மில்லியன் மக்களுக்கும் அதிகமான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களுக்கு தேவையான உணவு கொடுக்கப்பட தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு உணவு கொடுக்கிற தேவன், உம்மை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடீராக. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொன்ன தேவன், மக்களை நீர் போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாதேயும். கிருபையாயிரும், இரக்கமாயிரும், தயவாயிரும், போஷித்தருளும். குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆதரித்து காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும். பணம் சம்பாதிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை உண்டு பண்ணி அவர்களை நிம்மதியாய் சந்தோஷமாய் சாப்பிட உதவும். உடைய கரத்தில் இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.